ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்போர்ட் தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது. தேங்க்யூ ஃபார் ஆல் பிக் சப்போர்ட்ஸ். இதுக்கு தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுடைய சப்போர்ட்ஸ் அப்படின்றது. நீங்கள் பண்ணுற லைக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதாகட்டும், நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு சைன். திரும்ப அகைன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி சப்போர்ட் கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ. அகைன் அண்ட் அகைன் இந்த எப்படி சார் டபிள்யூ பேட்டர்ன் இங்கேருந்து எப்படி என்ட்ரி எடுத்தீங்க, எப்படி உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு, திரும்ப அதே தான் கேட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதான், உங்களுக்கு அந்த லாஜிக் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா திரும்பவும் இந்த வீடியோ அதை பற்றி பேச டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக வீடியோ போயிடலாம். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மார்க்கெட் இந்த டெலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ இந்த எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சாச்சு இல்லையா. ஸோ இதில் டெலீட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இது ரெஜிஸ்ட்ரேஷன் சரியா, இப்போ எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் சரியா, இது சப்போர்ட் ஏரியாத்தில். ஓகே, ஜஸ்ட் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்க நான் மிச்செல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் டெலீட் பண்ணியாச்சு. இப்போது சரி சார், இப்போது நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும்? மார்க்கெட் மேலே ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா, ஒரு சிங்கிள் லெக்கில் மார்க்கெட் மேலே மூவ் ஆகாது, இன்னொரு லெக்கு தேவைப்படுது. ஓகே, மார்க்கெட்டு சிங்கிள் லெக்கில் மேலே போகாது, இன்னொரு லெக்கு தேவைப்படுது. அந்த லெக் தான் இன்றைக்கி வந்தது. ஸோ நம்ம என்ட்ரி தான் அந்த லெக்கு பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரி எடுத்தது. மார்க்கெட் மூமெண்டமில் நம்ம பையிங்கான வாய்ப்புகள் எதிர்பார்த்தது. ரைட், சரி. இப்போது மார்க்கெட் ஒரு வேளை கீழே போகணும் அப்படின்னா நமக்கு இந்த லெக்கை தாண்டினா தான் மார்க்கெட் கீழே போகும். அதாவது 25,440 பிரேக் டவுன் பண்ணால் தான் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான ஒரு அறிகுறிகள். ஸோ மார்க்கெட் அப் கீழே வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நமக்கு ஹையர் ஃபார்மேஷன் மேலே மூவ்மெண்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல வந்தால் உங்களுக்கு திரும்ப இன்னொரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நம்ம ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டி 50 நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லெவல் மேலே நம்ம இனிமேல் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அப்பர் சைடு எப்படின்னா நம்ம எப்படின்னா டாப்பில் போயிட்டு பண்ணக்கூடாது. சரி, இந்த லெவல் ஏன் சார் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னீங்க இந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடம். அதே மாதிரி இந்த மேலே போய்ட்டு இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். அதாவது இந்த 25,720 சொன்னீங்களா, அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இது ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடங்கள். ஓகே, அப்போது ப்ரைஸு இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ப்ரைஸ் அகைன் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இப்போ நாம் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் நாளைக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க. ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு ப்ரைஸு இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ப்ரைஸு இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுது பாருங்கள். ஏன்னா இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிற இடம். இந்த 25,645 இருக்குல்ல, இது ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ப்ரைஸு மேலே சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல ப்ரைஸ் ஹையர் ஃபார்மேஷன் நடக்க சொல்ல கொஞ்சம் பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். திரும்ப ஹையரைக்காக வெயிட் பண்ணி அந்த 25,750 25,800 இந்த லெவலில் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் நிஃப்டி 50 ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சார், அப்போ நான் மார்க்கெட் கீழே வந்துச்சு, நான் இங்கே புட்டில் இருக்கேன், இது ரெஜிஸ்ட்ரேஷன் சரியாக இங்கே செல் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு செல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்ஸில் ட்ரிகராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் மார்க்கெட்டுக்கு எதிராக மார்க்கெட் மூவ் ஆகிடும், இங்கேருந்து கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே எக்ஸிட்டாக இருக்கும். ஹோல்ட் பண்ணியிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு சொல்கிறேன், லாஸை ஹோல்ட் பண்ணாதீங்க. ஒரு 100 ரூபா இருக்கிறது திரும்பி எப்போ 97 98 வருதோ தயவு செஞ்சு அந்த 3 ரூபாயில் ஒரு நுனியில் கிள்ளி எடுத்துச்சுங்க. சும்மா வலிக்குதேன்னு சொல்லிட்டு பெருசாக 95 94 அப்படியே 10 20 30 அப்படியே போயிட்டே இருக்கும். கடைசியில் லாஸ்ட்டில் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் சொல்ல அவ்வளோவே போயிடுச்சு, இது போனால் போட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்கு முன்னாடியே லாஸ் ஆகிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. எப்போ 2 ரூபா 3 ரூபா போதும் நகத்தோடு போட்டோம், விரலோடு போகிறதோட நகத்தோடு போகிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இமீடியட் குயிக் லாஸ் மட்டும் குயிக்காக கட் பண்ணுங்கள், வெளியே வந்துருங்க. திரும்ப அகைன் ரீஎன்ட்ரிக்காக வெயிட் பண்ணுங்கள், தப்பில்லை. இந்த ட்ரேடிங் ஃபீல்டு பொறுத்தவரையிலும் லாஸை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பக்குவமாக கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டேபிளாக நிற்கலாம். லாஸை சகிச்சுக்கிட்டு மேற்கொண்டு மனசை வலிக்க ஹோல்ட் பண்ணிய வேலை வச்சுக்காதீங்க. ஓகே, ஸோ நிஃப்டி 50யோட வியூஸை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியோட வியூஸையும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக அந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகிடுச்சு. உங்களுக்கு நம்ம நேற்றோட அப்டேட் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணி மார்க்கெட்டு இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. சரி, அப்போது பேங்க் நிஃப்டியில் திரும்ப கீழே வருமா சார் மார்க்கெட்டு? ஜென்ரல் காமன் கொஷின்ஸ். இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுமா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்மேஷன் பண்ணால் தான் அந்த ரிஜெக்ஷன் வரும். அப்படி ரிஜெக்ஷன் வந்தால் கூட உங்களுக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா 57,900 இது மாதிரி ஒரு டார்கெட் வரும். ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா இப்போ இது என்ன மாறும்? சப்போர்ட்டாக மாறும். இந்த இடத்துல சப்போர்ட்டாக மாறும். சப்போர்ட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் இங்கேருந்து என்னோட டிசிஷன் எடுக்கலாம். இங்கேருந்து
லோயில் ஃபார்மேஷன் பண்ணி ரிவர்ஸும் வரலாம். இந்த சப்போர்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பையர்ஸ் நிறைஞ்சிருந்தாங்க அப்படின்னா ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலேயும் கொண்டு போகலாம். ஸோ 2 விதமாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட மார்க்கெட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தகவலும் தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு நான் மேபி அவைலபிள் இருக்க மாட்டேன். இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய டெலிகிராம் சேனல்லையும் சரி, இல்லை நம்ம யூடியூப் வீடியோலையும் சரி சில விஷயங்களை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, சரி. ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கிட்ட மேலே போகும்னு சொன்னீங்களே, எது வரலாம் சார் மேலே போகும்? சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மேலே ட்ராவல் ஆகிட்டுச்சுன்னா, இந்த இடத்துல ஹையர் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா எது வரலாம் போகும் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,600 வரலாம் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எப்போது இதுக்கு மேலே ட்ரெண்ட் லைனுக்கு நல்லா கவனிங்க, ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அதுக்கு கீழே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா ப்ரைஸ் திரும்ப போகுது. அகைன் வந்து இந்த 57,800 ஒரு டைம் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து திரும்ப இன்னொரு டைம் முயற்சி பண்ணும். ஸோ பேங்க் நிஃப்டியில் பொறுத்தவரைக்கும் ப்ரைஸ் என்னுடைய வியூ வந்து இந்த மாதிரி சென்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸும் உங்களுக்கு டபுள் பாட்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது. ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கட் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆக ட்ரை பண்ணிகிட்ருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடங்கள். ஸோ இதில் ப்ரைஸ் கொஞ்சம் மேபி லைட்டாக கீழே வந்தாலும் வரலாம். வந்து அகைன் வந்து ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸாக இருக்குது. அப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி சேம் இதுலேயே அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன்னா வெரி ரிஸ்கி ட்ரேட் இந்த இதில் இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு அந்த கேட்ச் பண்ணுற டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மைண்டில் நீங்கள் இந்த பாயிண்ட்டு நீங்கள் கேட்ச் பண்ணலாம். இல்லை சார், நான் வந்து ரிஸ்க்குனதுக்கு நான் வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஹையரை ஃபார்மேஷன் பண்ணால் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே, வெயிட் பண்ணியதில் திரும்ப இன்றைக்கி நம்ம பார்த்தல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரேடை நீங்கள் எடுக்கலாம். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.